தேர்தல் மற்றும் ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி தற்பொழுது மாநிலம் முழுவதும் சித்தம் யாத்திரை என்ற பெயரில் யாத்திரை நடத்தி வருகிறார். பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் விஜயவாடாவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரை நோக்கி கற்களை எறிந்து தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய இடதுபுறத்தினுடைய புருவத்தின் மேற்பகுதியில் அவருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டியுடனேயே அந்த பேருந்தில் யாத்திரையில் வந்த மருத்துவர்கள் உடனடியாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முதலுதவி சிகிச்சை மேற்கொண்டு இருக்கின்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்தால் அவருக்கு மிகப்பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சிறிய அளவிலான காயங்களே ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் கண்ணுக்கு அருகே இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. இருப்பினும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகும் தொடர்ச்சியாக அந்த யாத்திரையை மேற்கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணம் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தொண்டர்களே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ச்சியாக தனது யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.